இங்க வா. யாருப்பா இறந்தது? நம்ம ஐயனார். ஐயனார் ஐயாவா? யாருங்க? இந்த ராஜா இருப்பா. போலாமாங்க? செகண்ட் இயரிங்ல எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த வானத்தை எப்படியும் நமக்கு ஆப்போசிட்ல வெயிட்டா ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சொல்றேன். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றது ஃபேக்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா அவங்க சொன்ன எல்லா ரீசன்ஸும் பொய் ஆயிடும். அப்புறம் ஜட்ஜே கேஸை கியூஸ் பண்ண போறாரு. ஒரே ஒரு மெடிக்கல் டெஸ்ட், சரிங்களா? பரவாயில்ல, பண்ணிடலாம். நான் அவரோட வாழணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அவரை சொல்லி தப்பு இல்லைங்க. ஒரு மலட்டு பொண்டாட்டி கூட யார் தான் வாழுவா? எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பார்வதி, பார்வதி, சொல்றா. உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச்ல இந்த டெஸ்ட் எடுத்துரு. டெஸ்ட் ஒருத்தர் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி புரியுதா? ரிப்போர்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு கால் பண்றேங்க. மறந்துடாதீங்க, சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. தைரியமா போங்க. கலை, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சீக்கிரம் வாடி, அவங்க வந்துட போறாங்க. யாருமா? அன்னைக்கு கவர்ல ஒரு போட்டோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னல, அதாண்டி சண்முக மாமா பையன். மாப்பிள்ளையுமா? இல்ல இல்ல, அவங்க உரம்பரை பக்கத்துல ஆரையோ பார்க்க வராங்களாமா. அப்படியே ஒரு 8 வந்துட்டு போறோம்னு சொன்னாங்க. சீக்கிரம் வா, வா சீக்கிரம். ஃபோன் பண்ணிட்டேன், கிளம்பிட்டாராம்மா. இப்போ வந்துடுவாரு. இல்லைங்க, பரவாயில்லைங்க. நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்தோம். சரி, கிளம்பிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. மாமா ஏதாவது சொன்னாருங்களா? அவருக்கு பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓ, அப்படியா? ஜோசியரும் கூட ஜாதகமெல்லாம் சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் நேரில் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஓ, அப்போ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் ரொம்ப காக்க வச்சிட்டோம். இல்ல இல்ல, இப்பதான் வந்தேங்க. ஓ சரி சரி. நீங்கள் ஐயனார் ஐயா? ஆமாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. வீட்லேயே போய் பார்த்துக்க வேண்டியது, அது கொண்டு ஒரு வழியில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என் வாத்தியாருங்க. நீங்கள் இங்கே ஆடிட்டு இருந்தீங்களா? இல்லைங்க இல்லைங்க, அது அவர் இல்லைங்க. நான் தாங்க அண்ணன், நீங்களும் அங்கே இருந்தீங்களா? சரிங்க தம்பி, காப்பி ஆறிட போகுது, குடிங்க. வேண்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 4 காசு சம்பாதிக்கிறதுனால பரவாயில்ல, பொத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. கூத்து நாடகம் போராட்டம்னு போ. கிழட்டு முண்டை, கிழட்டு முண்டை, உனக்கு ஊர்ல வேற மாப்பிள்ளைய கிடைக்கலையாடி? இந்த மாதிரி சாவுக்கு கூத்தாடுறவனுக்கு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சாப்பிடுற எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா
எல்லாத்தையும் கெடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிற போச பாரு, போச. போதும் ஜாமி, போதும். கட்டின புருஷனாலேயே எனக்கு பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தத்துக்கிட்டே எனக்கு மரியாதை இல்லை. என் புள்ள வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு, உனக்கு இப்படி இருக்கிறது தான் சந்தோஷம்னா இப்படியே இருந்துக்க. ஒரு நாள் நானும் செத்து போவேன், அன்னைக்கு சந்தோஷமா வந்து ஆடிட்டு போ. அப்பா நீ அழக்கூடாதுப்பா. அம்மா பத்தி தான் தெரியும்ல, அது வெறும் வார்த்தை. அப்பா, எனக்கு தெரியாதாப்பா நீ யாருன்னு? எனக்கு நல்லது தானப்பா நீ பண்ணுவ. அப்பா, நீ இப்படி அழுதா என்னப்பா? அழப்பா ஏன் அழக்கூடாதுப்பா. அப்பா அழுதப்பா, கஷ்டம். வேணாம். ஒன் மந்த் சஸ்பெண்டா? ஃபார் வாட்? இல்லை சார், புரியல, சத்தியமா புரியல. ஒரே பிளாபரிங். கால் தூக்கி மேலே வச்சது தப்பா? உங்க டேபிள்ல வைக்கல, ஏன் காலு ஏன் டேபிள்? வாட்ஸ் யூ ப்ராப்ளம்? அப்புறம் எதுக்கு மெயில்ல லோ பர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க? எதனால உங்க மேனேஜருக்கு பிரச்சனையோ அதை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். And none of you have the right to talk about my performance. இல்ல சார், ஒரே நிமிஷம். இல்ல சார், let me speak sir. Sir, let me speak. டேய், ஏன்னா நான் கால் நீட்ற இடத்துல மேனேஜர் உட்கார்ந்தா? Yes sir, I said da. எனக்கு முன்னாடி போறதா பெரிய புடித்தியாடா நீ? வேடா போன. என்னதுங்க இது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு ரிப்போர்ட்ல. எதுக்குங்க ட்ராமா பண்றீங்க? அன்னைக்கே சொன்னல, எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கட்டு. என்னதாங்க பிரச்சனை? தயவுசெய்து பேச்ச உண்மையை பேசி தொலைங்க. உங்களுக்கே தெரியாதுங்களா? வச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி போடுங்க டிவோர்ஸ். இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, தூக்கி போய் வந்து வானத்தி மண்டிலே ஒட்டுருங்க. உன் கிளைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏங்க கிளம்புங்க. இம்மீடியட்டா போய் மியூச்சுவல் ஃபைல் பண்ணுவோங்க. ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் கொடுப்போங்க. கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு, நீ போயிடுவ, நான் எங்க போவேன்? என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன். ஏன்னா நான் அங்க இருக்கிறதா எனக்கு மரியாதை. போதும், என் உலகம் 2 தடவை மாறிடுச்சு. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ மறுபடியும் டிவோர்ஸியா? அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டா இது போடலாமா போடக்கூடாதுன்னு கூட தெரியாது. வேணாம், நான் மறுபடியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அன்பு வேண்டாம்,
அங்கீகாரம் மட்டும் போதும். ப்ளீஸ் சேர்த்து வைங்க. My lord, my client has been facing severe mental stress and torture from the opposition. He is undergoing treatment for the trauma. I have the evidence, my lord. நீங்களே பார்க்கலாம். டாக்டர் கைப்பட எழுதியிருக்காரு. மனைவி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு. நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறீங்களா? இதுலயே ரொம்ப கிளியரா தெரியுது. இவங்களோட பிரைமரி மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் த கேஸ் அண்ட் தே பிளானிங் டு லூட். அண்ட் இந்த விளையாட்டுல பாதிக்கப்படுறது என்னோட கிளையண்ட் மிஸ்டர் பாலாஜி நட்ராஜன் தான். ஸோ ஐ ப்ளீட் டு யூ மை லார்ட், ஆன் பிஹாஃப் ஆஃப் மை கிளையண்ட்ஸ் வெல்பீயிங், த கேஸ் வில் பி க்ளோஸ்ட் வித் யோர் ஓன் டிஸ்கிரிஷன். தேங்க்யூ. நீங்கள் ஏதாவது பேசணுமா? அவங்க சொல்கிற அலிகேஷனுக்கு நான் என்னதான் மறுத்தாலும் அடுத்தடுத்து புதுசாக அது ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க மை லார்ட். என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. இல்லற வாழ்க்கையில் சிசிடிவி வைக்க முடியாது மை லார்ட். நம்மளோடது வெல்ஃபேர் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் தான். இங்கே ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கேஸ் டிவோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் ஆகிட்டோம் மை லார்ட். அறுத்து போச்சு. அந்த குழந்தையோட அழுகைக்கு காரணம் நம்ம தான் மை லார்ட். 6 மாசம் அம்மா கிட்ட 6 மாசம் அப்பா கிட்ட நம்ம தான் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். தீர்ப்புகள் தான் கொடுக்கப்படுறமே தவிர்த்து தீர்வுகள் கொடுக்கப்படுறதில்ல. சத்தியமா நான் இது ஒரு அறிவில் நான் பேசல மை லார்ட். நானும் சமுதாயத்தில் ஒரு அங்கன்ற வெக்கத்தில் பேசுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல மை லார்ட். எங்களால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. ரீகன்சிலேஷன், ஆர்பிட்ரேஷன், கவுன்சிலிங் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி. ஆனா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம். 10 வருஷம் ஆனாலும் இது கண்டஸ்டட் கேஸா தான் இருக்க போதுனா கண்டஸ்டட் கேஸாவே இருந்து போட்டோம். டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது தான் மை லார்ட். ஆனா இந்த சமுதாயம் பெண்களுக்கு மூணு கவுன்சிலிங் போங்க. எதையும் சட்டப்பட்டுன்னு முடிவு பண்ணாதீங்க.